ஹாய் ஹலோ வணக்கம் எல்வி வியூவர்ஸ். இன்னைக்கு வெனஸ்டே நான் ஃப்ரீ ஹேண்ட் கோலம் ட்ரை பண்ணியிருக்கேங்க. அதாவது ஸ்டார் கோலம் போட்டிருக்கேன். மினிமம் கலர்ஸ் யூஸ் பண்ணி ஸ்கேலே யூஸ் பண்ணாமல் ஜஸ்ட் புள்ளியும் இல்லாமல் நான் போட்டு ட்ரை பண்ணியிருக்கேன். அது எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். நிறைய கலர்ஸ் யூஸ் பண்ணோம் வச்சுக்கோங்களேன், அது பார்க்கறதுக்கு ஒரு 3D கோலம் மாதிரி இருக்கும். நான் கம்மியான கலர்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அது பார்க்கறதுக்கு அந்த ஸ்டார் எப்படி இருக்கும் அப்படின்னா பின்னின மாதிரி இருக்கும். நீங்கள் போடணும் அப்படின்னா வித்தின் 5 மினிட்ஸில் போட்டுட்டு உள்ளே வந்துடலாம். அதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கோலத்தை அப்படியே பார்த்துட்டே வாங்க, கதையும் கேளுங்க. நேற்று எங்கே ஸ்டாப் பண்ணேன் அப்படின்னா, நகுலர் அந்த குளத்துக்கிட்ட போயிட்டு தண்ணி எடுத்து குடிக்க ட்ரை பண்ணுறாரு. அந்த நேரத்தில் ஒரு குரல் கேட்குது அப்படின்னு சொல்லி நான் ஸ்டாப் பண்ணியிருப்பேன். அந்த குரல் யாருடையது அப்படின்னா யக்ஷருடைய குரல். குரல் என்ன சொல்லும் அப்படின்னா, என்னுடைய குலம் இது, இந்த குளத்துலேருந்து தண்ணி குடிக்கணும் அப்படின்னா என்னுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்லிட்டு அதுக்கப்புறம் தண்ணி எடுத்து குடி அப்படின்னு சொல்லும். ஆனால் இவர் கொஞ்சம் கூட பொருட்படுத்தாமல் தண்ணி எடுத்து குடிக்க ட்ரை பண்ணுறாரு. மறுபடியும் அந்த குரல் சொல்லுது, மீறி குடிச்ச அப்படின்னா இறந்து போவ அப்படின்னு சொல்லுது. இவர் மீறி தண்ணி எடுத்து குடிக்கிறாரு, இறந்து போகிறாரு. ரெண்டாவது சகாதேவர் அந்த இடத்துக்கு வராரு. மறுபடியும் இவரும் தண்ணி எடுத்து குடிக்க ட்ரை பண்ணுறாரு. அதே குரல் கேட்குது. ஆனால் இவரும் மீறி தண்ணி எடுத்து குடிக்கிறாரு, இறந்து போகிறாரு. இப்போ வீரர் அர்ஜுனர் அந்த இடத்துக்கு வராரு. தன் தம்பிகள் 2 பேரும் இறந்திருப்பதை பார்த்து எப்படியாவது இதுக்கு காரணமானவங்களை கொல்லணும்னு சொல்லி நினைக்கிறாரு. அந்த நேரத்தில் யக்ஷரோட குரல் கேட்குது, உன்னோட தம்பிகள் இருவரும் இறக்கிறதுக்கு காரணம் நான் தான். அவங்க என்னோட வார்த்தைகளை கேட்காம மீறி இந்த குளத்தில் இருக்க தண்ணியை எடுத்து குடித்தாங்க, அதனால் அவங்க இறந்து போயிட்டாங்க. நீயும் தண்ணி எடுத்து குடிக்கணும் அப்படின்னா என்னோட கேள்விகளுக்கு பதில் சொல்லிட்டு அதுக்கப்புறம் குடி அப்படின்னு சொல்லி அந்த யக்ஷர் சொல்லுது. ஆனால் இவர், நான் ஏன் உன்னோட கேள்விகளுக்கு பதில் சொல்லணும்னு சொல்லிட்டு இவரும் குடிக்கிறாரு, இவரும் இறந்து போகிறாரு. இப்போ பலசாலியான பீமர் அந்த இடத்துக்கு வராரு. தன் தம்பிகள் 3 இறந்திருப்பதை பார்த்து ரொம்ப ரொம்ப கோவம் வருது. ஆனால் ரொம்ப தாகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு அந்த இறக்கிறதுக்கு காரணமானவங்களை எப்படியாவது கொல்லணும்னு சொல்லி இவர் தண்ணி எடுத்து குடிக்கிறாரு, இவரும் இறந்து போகிறாரு. இப்போ தர்மர் அந்த இடத்துக்கு வராரு. ரொம்ப பொறுமைசாலியான தர்மர் அந்த இடத்துக்கு தன் தம்பிகள் 4 இறந்திருப்பதை பார்த்து கதறி கதறி அழுகுறாரு. இதோட தொடர்ச்சியை நாளைக்கு பார்க்கலாங்க. ஏன்னா நாளைக்கு தான் முக்கியமான கட்டம். அவர் என்ன கேள்விகள் கேட்க போகிறாரு, இவர் என்ன பதில் சொல்ல போகிறாரு அப்படின்றது நாளைக்கு தான் தெரிய வரும். இதோட நம்ம கோலமும் ஒரு முடிவுக்கு வந்துருச்சு. பாருங்கள், என்ன கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்கேன் பாருங்களேன். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதாவது டார்க் வயலட்டில் லாவெண்டர் கலர் காம்பினேஷன் கொடுத்துருப்பேன். அண்ட் அவுட் சைடில் பாருங்கள், ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது ஃப்ளாரசன்ட் க்ரீனு. இந்த காம்பினேஷன் டோட்டலாகவே சூப்பராக இருக்கும். ஸோ அதை தான் நான் கொடுத்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இது ரிலேட்டடாக, இந்த மகாபாரதத்தில் இந்த போர்ஷனுக்கு ரிலேட்டடாக ஏதாவது தெரிஞ்சிருந்தால் நீங்கள் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அதே மாதிரி பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள்.